பலூன் வச்சு விளையாடுற இந்த அழகான விளையாட்டை பார்க்குறப்ப உங்களுக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது தானே? கற்றுக்கலாமா? இதை செஞ்சு பார்க்குறதுக்கு நமக்கு 2 பேப்பர் கப்பு, 2 ஸ்ட்ரா, கத்தி, 2 பலூன், கத்திரிக்கோல் இது எல்லாமே வேணும். முதல்ல இந்த 2 பேப்பர் கப்போட அடிப்பாகத்தில் கத்திரிக்கோலால் 2 துளை போட்டுக்கணும். அப்புறம் இந்த ஸ்ட்ராவை அந்த கப்போட அடியில் இருக்கிற துளையில் இந்த மாதிரி வச்சு பொருத்திடணும். அடுத்ததா இந்த பேப்பர் கப்போட சைடில் கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டா, அதாவது கீரல் மாதிரி வெட்டி எடுத்துடணும். இதே மாதிரியே கத்தியால் இந்த பேப்பர் கப்போட மற்ற 3 பக்கத்தையும் சிறு சிறு துண்டுகளாக கீரல் விழுந்த மாதிரி வெட்டி எடுத்துடணும். இதை நம்ம செய்கிறதால இந்த பிளவு வழியாக காற்று ரொம்ப சுலபமாக உள்ளே போகும். அடுத்ததா இந்த பலூனை நல்லா ஊதி காற்று வெளியில் வராமல் முனையில் ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கீரல் உள்ள கப்பு, ஒரு நல்ல கப்பு, மொத்தம் 2 கப்பு இருக்கு. இப்போ இந்த நல்ல பேப்பர் கப்பை எடுத்து அது மேலே இந்த பலூனை வச்சு இந்த ஸ்ட்ராவை நல்லா ஊதணும். இதையே இந்த மாதிரி திருப்பி வச்சு ஊதி பார்க்கலாம். இப்படி நம்ம செய்கிறப்போ இந்த பலூன் கீழே விழாமல் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா இந்த கீரல் விழுந்த பேப்பர் கப்பை எடுத்து இதே மாதிரி ஊதி பார்க்கலாம். இப்படி நம்ம செய்கிறப்போ இந்த கீரல் விழுந்த கப்பில் இருக்கிற பலூன் மேலே பறக்கிறத பார்க்க முடியுது. முதல் கப்பில் இருக்கிற பலூன் பறக்கலை, ஆனால் அது 2வது கப்பில் பலூன் பறக்குது. இதுக்கு என்ன காரணம்? இந்த கீரல் இல்லாத கப்பில் இருக்கிற பலூன் மேலே வச்சு ஊதுறப்போ ஸ்ட்ராலேருந்து போகக்கூடிய காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதால அழுத்தம் குறைவாகவே இருக்கும். அதனால இந்த கப்பில் இருக்கிற பலூன் கீழே விழாமல் இருக்கும். இதுவே இந்த கீரல் இருக்க கப்பை நாம் ஊதுறப்போ கீரல் வழியாக காற்று வெளியேறி அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால இந்த பலூன் கீழே விழுந்துடும். இது ஒரு அழகான பெர்னோலி சோதனைன்னு சொல்லலாம். நீங்களும் செஞ்சுதான் பாருங்களேன். அடிப்படை தத்துவம் பெர்னோலிஸ் தத்துவம். பாய்மமானது அதிக அழுத்தம் இருக்க பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தம் இருக்க பகுதிக்கு பரவிக்கொண்டே இருக்கும் தான்.